ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு சூப்பரான மைக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பிகினர்ஸுக்கு ஒரு யூடியூப் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லை யூடியூப்பில் இருந்துட்டு வாய்ஸ் சரியாக இல்லை, மைக் தேடிக்கிட்டு இருக்கவங்க, இந்த மைக் வந்து ஒரு சூப்பரான மைக்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜெனரோ பிராண்ட்லேருந்து இந்த மைக்கை நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் இருக்குது, ஒரு வாரண்டி கார்டு இருக்குது, 2 மைக் கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே சின்னதாக க்யூட்டாக இருக்குது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் மொபைலுக்கும் ஆப்பிளுக்கும் கனெக்டர் இருக்குது, சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் பார்த்தீங்கன்னா குட்டியாக நல்லாவே இருக்குது. சார்ஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்கான டிஸ்பிளேயும் கொடுத்துருக்காங்க. சின்னதாக குட்டியாக இருக்குது. புதுசாக வாங்குறவங்க ஒரு மைக் பார்க்கணும் அப்படின்னா இந்த மைக் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே ஒரு டீசெண்டான லுக்கில் இருக்குது, நல்லாயிருக்கு. பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க மைக்கு, நல்லாயிருக்கு. மைக்கோட பேட்ரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 100 mAh கொடுத்துருக்காங்க. பாக்ஸோட பேட்ரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 900 mAh கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மைக்கை கனெக்ட் பண்ணிட்டோம். மேக்னெட்டிக் இருக்குது. இதை நீங்கள் வந்து எப்படி உள்ளே வச்சு ஷர்ட்டில் வந்து மேக்னெட்டாகவும் பண்ணிக்கலாம், கிளிப்பாகவும் மாட்டிக்கலாம். 2 மெத்தடில் இருக்குது. இதில் வந்து 3 விதமான நாய்ஸ் அரெஸ்ட் பண்ணுறதுக்கான அந்த ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இது நார்மலில் இருக்குது. இப்போ ஃபேனும் நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டு இருக்குது இந்த ரூமில். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதில் எப்படி வாய்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து 50% வந்து வாய்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது எந்த அளவுக்கு இருக்குங்கிறது எனக்கு தெரியல. அடுத்து செகண்ட் பார்ப்போம். இப்போ வந்து செகண்ட் இது நான் மாற்றிட்டேன். இப்போ வந்து 75% வந்து இது வந்து வாய்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரில. இப்போ தேர்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா தேர்டு வந்து நம்ம கொடுத்தாச்சு. அந்த ஃபேன் ஓடுது. இது எந்த அளவுக்கு வாய்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கலாம். உண்மையாக இது நல்லா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இது ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆன் பட்டனு. செகண்ட் ஒன் பட்டன் பார்த்தீங்கன்னா அந்த வாய்ஸ் வந்து அது அந்த அரெஸ்ட் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் தான். இது வேறு ஒன்றும் இல்லை. 2 வந்து மைக் கொடுத்துருக்காங்க. இது மூலிமா வந்து நம்மளோட வாய்ஸ் வந்து நல்லா எடுத்து கொடுக்கறதுக்காக. இது உண்மையிலேயே ஓகே தான் நினைக்கிறேன். நல்லா இருக்குது. ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு மைக் பார்க்குறீங்கன்னா இதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் பேசுகிறது வந்து எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நீங்களே பாருங்கள். 50 மீட்டர் டிஸ்டன்ஸுக்கு வந்து இது வந்து கனெக்டில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது நம்ம வந்து 50 மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து எவ்வளோ தூரம் வந்து இது வாய்ஸ் நமக்கு வந்து ரெக்கார்ட் ஆகுது, ப்ளஸ் வந்துட்டு பப்ளிக்கில் வந்து எந்த அளவுக்கு வாய்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஹைவே ரோட்டுக்கு வந்திருக்கோம். இந்த மைக் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது பார்க்க வந்திருக்கோம். இப்போ வந்து இது நார்மலாக தான் இருக்குது. எந்த அளவுக்கு கிளியராக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். இப்போ நான் ஃபஸ்ட்டு கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு மூடு ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிட்டேன். இப்போ ஒரு கார் கூட போச்சு. வேறு என்ன, ஒரு பைக் ஒன்று வருது. ஃபஸ்ட்டு மூடில் எந்த அளவுக்கு வாய்ஸ் வந்து என்னது தெளிவாக கேட்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். பைக்லாம் போகுது. அடுத்து நான் வந்து செகண்ட் மோட் கொடுக்குறேன். செகண்ட் மோட் கொடுத்துட்டேன். வண்டி எதுவும் வரல, வந்துக்கிட்டு இருக்குது. ஒரு பல்சர் ஒன்று வந்துக்கிட்டு இருக்குது. அந்தாண்ட ரோட்லலாம் வண்டி போயிட்டுருக்கு. என் வாய்ஸ் எந்த அளவுக்கு கிளியராக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். நான் அடுத்து 3வது தரேன். எந்த அளவுக்கு வாய்ஸ் வந்து நாய்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறத பாருங்கள். 3வது மோட் தரேன். 3வது மோடு தந்துட்டேன். ஒரு ஸ்கூட்டி ஒன்று வந்துக்கிட்டு இருக்குது. அந்த ஸ்கூட்டி சவுண்டு அந்தாண்டெல்லாம் ரோட்டில் வண்டி போயிட்டு வந்துட்டு தான் இருக்குது. ஒரு கார் கூட ஆப்போசிட்டில் ஒன்று வருது. எந்த அளவுக்கு கேட்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம இந்த மைக் வந்து 50 மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து கேட்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். இப்போ நான் நடந்து இந்த ரோட்டில் அப்படியே நேராக போய்கிட்டே இருக்கேன். இது எந்த அளவுக்கு 50 மீட்டருங்கிறது எனக்கு கணக்கு தெரியல. நான் போய்கிட்டே இருக்கேன். நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து என்னோடய வாய்ஸ் வந்து தெளிவாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ நான் வந்து 3வது மூடில் தான் தந்திருக்கேன். நான் அப்படியே பின்னாடி நடந்து போயிட்டுருக்கேன். பாருங்கள், அந்தாண்ட ரோட்டில் காரு பைக்கு எல்லாமே போயிட்டு வந்துட்டு தான் இருக்குது. பாருங்கள், நான் நடந்து போயிட்டுருக்கேன். ரொம்ப தூரம் வந்துட்டேன். இது எப்படியா இருந்தாலும் ஒரு 50 மீட்டர் இருக்குமாங்கிறது எனக்கு சரியாக தெரியல. ஆனால் நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த தூரத்தில் அங்கே தான் நின்றுட்டு இருந்தோம். அது எந்த அளவுக்கு 50 மீட்டர் இருக்குமா என்னன்னு சரியாக தெரியல. ஆனால் ரொம்ப டிஸ்டன்ஸில் இந்த மைக் ஒர்க் ஆகுது. உண்மையிலேயே பேசிக்காக நல்லா இருக்குது. இது புதுசாக நீங்கள் வாங்கணும். ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி புதுசாக வந்து இந்த மைக்கை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணணும், ட்ரை பண்ணணும். யூடியூப் புதுசாக ஆரம்பிச்சிருக்கீங்க, இல்லை வந்து இன்ஸ்டாவில் வந்து ஓன் வாய்ஸ் பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான ஒரு மைக் தேவைப்படுது அப்படின்னா இந்த மைக்கை வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். எல்லோரும் சொல்கிற மாதிரி தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மைக் பார்த்துட்டு இருக்காங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பாய்.